நம்ம ஊர் பக்கத்தில் நமக்கே தெரியாமல் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அந்த நீர்வீழ்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பலருக்கும் தெரியாது. பலர் போயிருந்தாலும் நீர்வீழ்ச்சி வரைக்கும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னைக்கு அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சி கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருக்குது. விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, நாம் இன்றைக்கி வந்து இடம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வரவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலைத்தொடர் தான் வந்திருக்கோம். இந்த மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை தொலைவிட்டு வந்திருக்கோம். நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா துறையூர், தாத்தையங்கார்பேட்டை, பௌத்திரம், வரகூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டின கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும். அந்த ரோடு வழியாக தான் நம்ம இந்த ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியும். அதேமாரி நாமக்கல்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா நாமக்கல், எருமப்பட்டி, வரகூர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து பிரியணும். அப்படி பிரிஞ்சு போகும்போது தான் இந்த வரகூர் ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போக முடியும். இந்த நீர்வீழ்ச்சிக்கு என்ன பெயர் யாருக்குமே தெரியல. அதனால் நானே ஒரு பெயர் வச்சுருக்கேன், ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சி அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதேபடி கூப்பிட்டுக்கங்க. நாம் வரவூரில் இருந்து இந்த ரோடு வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் வண்டியிலையும் மலை அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நாம் மேலே நடந்தும் போக முடியும். மலைக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும், வண்டி போகாது. அதேமாரி நீங்கள் வரதா இருந்ததுன்னா சாப்பாடு இதுமாரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான தண்ணீரும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 2 பக்கமும் வேலி போட்ட மாந்தோப்பு இருக்கும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். இதை தாண்டின கொஞ்ச தூரத்திலேயே உங்களுக்கு மலை அடிவாரம் வந்துடும். இந்த மலை அடிவாரத்தில் இருந்து தான் நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மலையோட அடிவாரம். இந்த மலை அடிவாரத்துல இருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டை நம்ம போகக்கூடாது. அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாரி போகும். அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் நம்ம போகணும். அப்படி போனாதான் நம்ம வந்து இந்த நீர்வீழ்ச்சியை போய் அடைய முடியும். இப்படி போகிற இந்த ஒத்தடி பாதையில் கொஞ்ச தூரத்துலேயே ரைட்டில் வந்து அந்த பாதை பிரிஞ்சு போகும். அந்த ரைட்டில் பிரிஞ்சு மேலே ஏறி போகணும். நேராக போகக்கூடாது. நேராக போனீங்கன்னா இன்னொரு தோட்டத்துக்கு தான் போகும். நீங்கள் மலைக்கு மேலே ஏற முடியாது. இப்படி போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று தண்ணியானது கொஞ்சம் இறங்கிக்கிட்டு இருந்தது. மேலே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்ததுனால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். நீர்வீழ்ச்சியில் அதிகமாக தண்ணி வரும்பொழுது யாருக்கு தான் பிடிக்காது. நம்ம போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதைகள் நல்லாவே இருந்தது. அது இல்லாமல் நம்ம போகிறதுக்கு ஒரு அடையாளமாக பெரிய பெரிய ராட்சச மரங்கள், பெரிய பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலே இருக்கும். அந்த பாறைகளையும் அந்த மரங்களையும் ஞாபகம் வச்சுட்டு போகணும். அதே போல் ஒரு சில இடங்களில் புதர் போன்ற அந்த பாதை இருக்கும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் அந்த வழியாக நீங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சியை நம்ம கண்டிப்பாக சென்றடைய முடியும். போகிற பாதையில் பெரிய பெரிய பாறைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் ராட்சச மரங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பெருசாக இல்லைனாலும் போகிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய பாறை இப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் இந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தனியாக வர வேணாம். தனியாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பேர் 4 பேர் இப்படி வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டோட நம்ம வந்துட்டு போன ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் இந்த ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சிக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். எனக்கு இடம் தெரியாதனால நான் பாதி தூரம் போயிட்டு, பாதி தூரம் இல்லை 3/4 தூரம் போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே போயிட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த இடத்துக்கு போக தெரியாதனால நான் திரும்ப வந்துட்டேன். நாங்கள் ஒரு 3 பேர் போனோம்.
போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாசானா இருக்கும், வழுக்கும், பார்த்து போங்க, அது கொஞ்சம் அபாயமான இடம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு பயத்திலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியல, திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்படியாவது இந்த இடத்துக்கு போய் ஆகணுன்ட்டு நானும் என்னுடைய தம்பியும் கிளம்பினோம். அதே போல் நாம் கிளம்பி வரும் பொழுது நமக்கு தேவையான உணவு, தண்ணீர் இதுமாரிலாம் கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் நம்ம நடந்து போகிற தூரம் தான். ஒரு சில இடங்களில் புதரு போன்று எல்லாம் அந்த பாதையை மறைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பாதையில் புகுந்து புகுந்து போனீங்கன்னாவே போதும். நம்ம பாதை தெரியாமல் எங்கேயாவது போயிடுவோமோ அப்படின்லாம் பயந்து போகவே ஒரு அவசியம் இல்லாத ஒரு இடம். எப்பயுமே நார்மலாக போகக்கூடிய ஒரு சாதாரண பாதை தான். ஒத்தையடி பாதை, எல்லாரும் போயிட்டு வந்திருக்க அந்த ஒத்தையடி பாதை நல்லாவே தெரியும். அந்த பாதையிலேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா கடைசியில் ஒரு வழுக்கு பாறை மாரி பெரிய ஒரு பாறை வரும். அந்த பாறையை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த பாறையிலேருந்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நாம் இந்த ஒத்தையடி பாதை முடிவுக்கு வந்தாச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இந்த ஒத்தையடி பாதை நின்றும் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்கும். இந்த பாறைக்கிட்ட நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. இந்த பாறையிலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை போகும். அந்த பாதை வழியாக தான் நாம் போகணும். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் இந்த அருவியிலேருந்து கொட்டக்கூடிய தண்ணீரானது ஓடக்கூடிய இந்த நீரோடைக்கு வந்து சேருவோம். இந்த பாதையில் போகும் பொழுதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை போகும். அந்த ஒத்தையடி பாதை வழியாக போனோம்னா நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே போய் நடக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒத்தையடி பாதை வழியாகவே போகலாம். இல்லை உங்களால் அந்த நீர்வீழ்ச்சி வழியாகவே போக முடியும் அப்படின்னா அப்படியே கூட போகலாம். அதுவும் பாறை போன்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும். பாறை மேலே ஏறி தண்ணீரில் நடந்து தான் வர மாரி இருக்கும். அதில் நடந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த தான் வந்து அடைவீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாரி தான் இருந்துச்சு நாங்கள் அன்னைக்கு வரும் பொழுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியும். இந்த இடத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை ஒட்டி, அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடாக போனீங்கன்னா அந்த பாறையை ஒட்டினாப்புல ஒரு பாதை போகும். அந்த ஒத்தையடி பாதை வழியாகவே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலேயே இது போன்ற பாறைகள் உள்ள இடமா வரும். இந்த பாறைகள் சின்ன சின்ன பாறைகள் தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம தாண்டி போகணும். இது போகும்பொழுது இந்த ஒரு பெரிய பாறையை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி தாங்க. மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே அன்ன கிளி அடியால மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாம் ரொம்ப கவனமாக போகணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இந்த ரெண்டு பாறை கிடுக்கில் தான் நம்ம வந்து மேலே ஏறி போகணும். நான் இப்போ ஏறி போகிற இந்த பாறையில் இப்படி ஏறிட்டு திரும்பவும் கீழே இறங்கிட்டோம்னா அடுத்தது ஃபால்ஸ் தான். இந்த இடத்துக்கு பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஏறி இறங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தயவு செஞ்சு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்றது சிரமம். அப்படி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த கீழே ஒரு நீர்வீழ்ச்சி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணீர் ஓடுற இடம், அந்த இடத்துல வேணால் குளிச்சுட்டு போகலாம். நல்ல அற்புதமான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், பட்ஜெட்டுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு இடம். என்ன கேட்டால் ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துக்கு ஃபேமிலியாக வர்றது, பெண்களை கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இடம். ஏன்னா என்னென்னா அதிகமான மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்போ ஃபால்ஸை தான் பார்க்க போகிறீங்க. இப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபால்ஸை பாருங்கள். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். இந்த ஃபால்ஸுக்கு ஒத்தப்பாறை ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பாறையிலேருந்து அந்த தண்ணீரானது வந்து கீழே கொட்டுறதுனால இது ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சி அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் அதனால் அந்த பேர் வச்சுருக்கேன். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே.
ஆனால் ஒரு அற்புதமான இடங்க. இந்த இடத்துல இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாலாம் இல்லை. இந்த தண்ணி நம்ம மேலே படும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிச்சிச்சு. அந்த அளவுக்கு வேகமாக ஸ்போர்ட்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு இந்த தண்ணி. இந்த தண்ணியே நமக்கு போதுமானது தான். இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி வந்ததுன்னா குளிக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. இந்த இடம் இந்த அருவிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான ஒரு இடமா இருக்குது. அங்கே மேலேருந்து கீழே குதிச்சு கூட விளையாண்டாங்க. தயவு செஞ்சு இந்த பாறையிலேருந்து மேல் பாறைக்கு ஏறணும்னு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்த தான் சொன்னாங்க. இந்த பகுதியை தான் பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்ச பகுதி. இந்த பாறைக்கு மேலே ஒருத்தர் ஏறி தான் வலிக்குட்டு விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துட்டாரு. அதனால தான் அந்த பாறைக்கு மேலே யாரும் ஏற வேணாம், இங்கேயே நீங்கள் குளிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சேஃப்டியான இடம். நான் இந்த இடத்துக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த அருவியை பார்த்ததுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால்ஸ்லாம் எடுக்கிறேன். இந்த இடத்த நம்ம இப்படியே பார்க்குறதுக்கும் இதில் ஒரு ட்ரோன் கேமராவை விட்டு அந்த காட்சியை எடுத்து நம்ம மக்கள், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் காட்டும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்பவே அற்புதமான ஒரு ஆனந்தம். அது எனக்கு கொடுத்து வைக்கல. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்னுடைய சேனலை நீங்கள் நல்லா ரன் பண்ணி கொடுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கனாவே என்னுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நான் ட்ரோன் கேமரா இது போன்ற நிறைய விஷயங்கள் நான் வாங்கி நிறைய உங்களுக்கு இடத்த காட்டுறேன். இது ரொம்ப பட்ஜெட் கம்மியான ஒரு இடம். ரொம்ப அற்புதமாக நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். மது பாட்டில் போன்ற இந்த மாரி ஒரு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் இந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வருவாங்க. வரும்பொழுது நம்ம மது பாட்டில் இந்தமாரி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, கேஸ் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மது பாட்டில்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போங்க. ஓகேங்களா? இப்போவும் நான் நினச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். எனக்கு என்னங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யாரு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம வயிறு நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல. ஓகே நண்பர்களே, நாம் இன்னைக்கு வந்த இந்த ஒத்தப்பாறை நீர்வீழ்ச்சி ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகே நண்பர்களே, நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.